கணித மேதை ராமானுஜன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை மாதிரி ஒரு மேத்ஸில் வந்து மாஸ்டர் கிடையவே கிடையாது. மேத்ஸ் எப்படி சொல்லிக் கொடுத்தார், ஏன் வந்து கணித மேதை ஆனார்னு பார்க்கணும். அவர் கணிதத்தை விளையாட்டாக சொல்லிக் கொடுத்தார், அதை ஒரு கேமாக சொல்லிக் கொடுத்தார். உன் டேட் ஆஃப் பர்த் சொல்லு அப்படின்னு கேட்டார். டேட் ஆஃப் பர்த் வச்சுட்டு அதில் 2 கூட்டு 4 கழி 3 கூட்டு ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்காரு. அதை சொல்லி எந்த நம்பர் பார்த்தானா அப்படியே ஆச்சரியம், திரும்ப ஒரு டேட்டா பார்த்து ஆச்சரியப்பட்டோம். அப்போ அந்த கேம் அவனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சுடோக்குன்னு நம்ம வந்து பேப்பரில் பார்த்துருப்போம். இதை மாதிரியான கேம்ஸ் அப்புறம் நீங்கள் உள்ளே சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லா மாணவர்களுக்கும் பெரிய பீதி இந்த கணிதம். மேத்ஸ்னா பீதி ஆயிடுறான். அவன் வந்து அது பேய் நம்பர்ஸ்னா அவனுக்கு அலர்ஜி ஆயிடுது. அவனுக்கு A + B² = A² + B²னா அப்படியே கிருகிருன்னு ஆயிடுறான். ஐயோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்மளை அடிக்க வர்றாங்க மாதிரி இருறான். அப்போ அவனுக்கு எளிமையாக ஒரு சாதாரணமான ஒரு விளையாட்டு மூலமாக சொல்லித்தரும் போது அது வாசிப்படும். இன்னைக்கு நீ பார்க்குறீங்க சமச்சீர் கல்வி, புதிய கல்வியெல்லாம் கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்லித்தராங்க, டீச்சர்ஸ் ஆடு ஓடுன்றாங்க. அப்போ ஆடுறதும் ஓடுறதும் பாடுறதுமா இங்கே மேட்ரு அது இல்லை. டீச்சர் ஆடினா படிப்பானா, கனெக்ட் வித் த ஸ்டூடெண்ட், அதான் அதில் பாயிண்ட். அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த ஸ்டூடெண்ட்டோட நம்ம எப்படி கனெக்ட் பண்ண, அப்போ அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னங்கிற பார்த்து அதுலேயே புரிஞ்சு. இப்போ நாளைக்கு நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க அப்படின்னா, டேய் விடாமுயற்சி படம் பார்த்தீங்களாடா அப்படின்னு ஆரம்பிக்கும். சார் நான் பார்க்கவே இல்லை சார். என்னடா தலைப்படத்தை பார்க்கல அப்படின்னு அப்படியே கேஷுவலாக அங்கேருந்து ஆரம்பித்து அஜித் என்ன பண்ணாருன்னு ஆரம்பித்து பாட ஆரம்பிச்சு. இப்படி நீங்கள் படத்துலேருந்து பாடத்துக்கு வந்தீங்கன்னா அவன் பிடிப்பான். அதில் இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ். நீங்கள் வந்து நான் எதுவுமே பேச மாட்டேன், ஒரு ரிஜிடான மாஸ்டர், நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நம்பர் ஸ்ட்ரிக்ட்டுன்னு அவன் கவலைப்பட மாட்டான். ஆசிரியர்களை ஏமாற்றுவது எப்படின்னு மாணவர்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு கூட தெரியும். அவங்க எல்லாம் சிவாஜி கணேசனை கூட மாஸ்டர்ஸ். படிக்கிற மாதிரியே நடிப்பான், எழுதுகிற மாதிரி நடிப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாணவன் வந்து ஒரு டெஸ்ட்டில், டியூஷன் சென்டரில் வந்து ஒரு டெஸ்ட்டில் வந்து 10-15 பக்கம் வந்து ஃபுல்லாக மாங்கு எழுதிட்டே அப்படியே எழுதிட்டே வந்து இப்போ டெஸ்ட் முடிஞ்சு எடுத்து கொடுத்துட்டான். மறுநாள் வந்து ஆசிரியர் வந்து பார்த்துட்டு, டேய் எங்கடா உன் டெஸ்ட்டில் எழுதுனதை காணும் அப்படின்னு. காணுமா அப்படின்னு அவன் சாக்கார். சார் நான் எழுதுனேன் சார். என்னடா ஒரு பக்கம் கூட காணும் சார், 15 பக்கம் எழுதுனேன் சார். அவன் எழுதுன மாதிரியே பேனா வச்சுருந்துருக்கான். இப்படி ஒன்று எனக்கு எழுதுனா மாட்டிக்கிடுவோம், அவனுக்கு தெரியும். பேப்பரை காணும் சார்ன்ட்டான், இந்த கிணத்தை காணுங்கிற மாதிரி. அவர் கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் எடுத்து நேரம் பார்த்து எங்கள் கண்மலாண்ட சமம் அந்த நடுவில் பின்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது பிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்து எத்தனை பக்கம் மொத்தம், அந்த பக்கத்தில் எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்னு மட்டும் 102 பக்கம் 96 பக்கம்லாம் இருக்குல்ல, அதில் பூரா செக் பண்ணி எடுத்து போட்டு அவனை எக்ஸ்போஸ் பண்ணார். அவர் வாத்தியார் வந்து ஒரு பெரிய வேலையை பார்க்க வச்சு இவனை ப்ரூவ் பண்ணுறது. அவன் அப்படி அடிச்சான், சார் நான் சார் 10 பக்கம் இல்லைங்க சார் பக்கமாலுங்க சார் எப்படி சார் காரணமாக தெரியல சார் அப்படின்ட்டான். அவர் பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்ம இதை கிழிச்சு போட்டு சொல்லிடுவான் போல, நான் எப்படி எழுதுனா நீங்கள் மார்க் போடலான்னு பார்த்துக்கங்க, நீங்கள் கிழிச்சு போட்டு சொல்லிடுவான்னு பயந்து போயிட்டார். அந்த மாதிரி ரெடி ஆகிட்டான். அப்போ அவனை நம்ம அப்படி கொண்டு வர முடியாது. அப்போ அவன் போக்கில் போய் நம்ம எளிமையாக சொல்லுவாங்களா, ஆடுறத ஆடி பாடுறத நம்ம ஆட சொல்லி நினச்சிடக்கூடாது. எல்லாத்துக்கும் தான் அவர்களுடைய மூடு. நம்ம சாதாரணமாக வீட்டில் பண்ணுறது தான். லேடிஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, வீட்டுக்காரோட மூடு பார்த்துக்குவாங்க. தலைவன் சிறுசிறுன்னு இருக்கான அந்த பக்கம் பேச மாட்டாங்க. அவனுக்கு ஒரு காப்பியை கொடுத்து ஒரு கூல்ட்ரிங்ஸை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கம்போஸ்ட் ஆகி ஒரு 7-8 மணிக்கு வந்து என்னங்க உங்கள் அக்கா வந்தாங்க, உங்கள் தங்கச்சி வந்தாங்கன்னா அவங்க ஹாப்பி ஆயிடும். நம்ம அப்பா அம்மா வீட்டு போச்சு நைஸாக ஒரு பிட்டை போட்டு, நாளைக்கு வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு 10 பவுன் செயின் போடணுங்கண்ணே. அப்படியா, சரி இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு ஒன்று. அப்போ வந்து என்னென்ன எப்போ சொல்லணும் அப்படின்னு தலையண மந்திரம்னு பேரே வச்சிருக்கான். அது என்னென்ன அந்த இதில் பாடம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு எப்படி சொல்லணுங்கிறது முக்கியம். அதான் நீங்கள் வெறும்னா டேரெக்டாக, ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ இந்த டீச்சர்ஸ்னாலே பேய் பிசாசு பூச்சாண்டி மாதிரி. வீட்டில் என்ன தப்பு பண்ணுறாங்க, உன் டீச்சர்கிட்ட உன்னை சொல்லி கொடுத்துருவேன்றாங்க. ஒன்று பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்றாங்க, இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்றாங்க, இல்லை டீச்சர் சொல்லி. அவன் என்ன போலீஸு பூச்சாண்டி டீச்சர் இந்த இடத்துல வச்சுருக்கான் நம்மளை. அது டீச்சருங்கிற ஆசையான விஷயமாவே இல்லை அவனுக்கு. ஸ்கூல் டீச்சர்னாலே ஒரு பீதியான விஷயம், பயமான விஷயம். அது குழந்தைகிட்டே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நம்ம முதல்ல அந்த எண்ணத்தை போகணும். ஏ டீச்சர் இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு காட்டணும். ஐ எம் யுவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். நான் உன்னுடைய நல்ல நண்பன்டா. அவன் உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவான். கொஞ்சம் அவன்கிட்ட பேச விடுங்க. கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும். பசங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுனீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா பேசுவாங்க, ரொம்ப ஓவராக பேசுவாங்க. டீச்சர் என்ன நீங்கள் இந்த புடவை கட்டு வந்திருக்கீங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவான். உங்களுக்கு புரியுங்களா, சர்ரா விட்றா, அதெல்லாம் தேவையில்லடா, விட்றா, நீ வர நீ ஓன் ட்ரெஸ் நல்லா இருக்கா. அவனை வந்து திட்டி அடிச்சு அப்படின்னா ஓப்பன் அப் ஆக மாட்டான். நல்லா புரிஞ்சு. இப்போ அவனை என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திறமையை, அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தகுதியை வெளியே கொண்டு வர வேண்டியது. அப்போ நீங்கள் கைவிடாமல் எப்படி சரி பண்ண முடியும்? ஒரு இடத்த ஒன்று அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் கை விட்டால் தான் எடுக்க முடியும். அதுக்குள்ளே ஒன்று போய் ஆகணும்ல. நம்ம உள்ளே போகாமல் நம்ம வந்து உள்ள நெஞ்சில் அடைக்க எடுக்க முடியும். அப்போ இதற்கான முயற்சி தான் யூ ஷுட் என்டர் இன்டு ஹிஸ் லைஃப். The teacher should enter into his life. அவங்க உள்ள போகும்போது அவனுக்குள்ள ஒரு விசால பார்வை ஏற்படுது. அப்போ முதல்ல கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிற மாஸ்டரோட. என் மாஸ்டர்கிட்ட நான் பேசலாம், என் டீச்சர்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம், அவங்க கோச்சிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்கன்னு முதல்ல கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசுவோம். நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த ட்ரஸ்ட் மூலமாக ஏழை மாணவர்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு மூலமாக ஃபுல்லாக நாங்கள் வந்து அதை செக் பண்ணி தான் அனுப்புகிறோம். ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் போய் அவங்க உண்மையிலே கஷ்டப்படுறவங்க தானே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறோம் எல்லா விதமாகவும்.
அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய கதையெல்லாம் கேட்டால் ஆச்சரியமாயிரும், அதிர்ச்சியாயிரும். இப்படி எங்கள்கிட்ட வந்து டொனேஷன் கேட்கக்கூடிய 80% ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிங்கிள் பேரண்ட் தான் இருக்கிறான். 80% ஒன்று அப்பா இல்லை இல்லாட்டி அம்மா இல்லை. அந்த பிள்ளைங்க எப்படி வளரும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 2 பேர் இருந்தாலே வளர்க்குற எவ்வளோ சிரமம், ஒருத்தர் தான் இருந்தாருன்னு எப்படி இருக்கும். அவங்களுக்கு வந்து பிரெட் வின்னராக இருக்கிறதே பெரும்பாலாயிரும். அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த குடியுடைய புண்ணியத்தில் 90%, அந்த 80% 90% அப்பா இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அம்மா மட்டும்தான். அப்போ அவர்கள் வீட்டையும் பார்த்து தன்னையும் பார்த்து புருஷனுடைய வழியும் சேர்த்து பார்த்து சம்பாதிக்கிற வழி பார்த்து இந்த பிள்ளைகள் எப்படி வர முடியும் பாருங்க. அவங்க எப்படி படிப்பு சொல்லி தருவாங்க? அவங்க இந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதே பெரிய தியாகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிள்ளைகள் தான் நம்மகிட்ட வந்து நிற்கிறாங்க. நம்மகிட்ட வந்து எல்லா சொசைட்டியோட க்ரீம் அடிமட்டம் கீழே இருக்கிறதா நம்மகிட்ட வந்து நிற்குது. அப்போ அவர்களை கொண்டு வளர்ப்பது, அவர்கள் பின்னாடி போகுது, இதில் எந்த தப்பும் இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவர்கள் தன் மனதில் இருப்பதை மடை திறந்த வெள்ளம் கூட கொட்டுவார்கள். they will speak to you, they will open up to you. அப்போ அதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய பிரச்சனையை ஈஸியாக அணுக முடியும். ராத்திரி பூரா எனக்கு தூக்கம் இல்லைம்மா, நான் தான் மாடு மேய்க்கணுமா, நான் தான் பால் கறக்கணுமா, நான் தான் சாணி தட்டணுமா, நான் தான் பாப்பாவை போய் கூட்டு வரணுமா, அவன் இது முடிச்சப்பறம் வீட்டில் இன்னொரு வேலைக்கு போவான். அப்போ அதெல்லாம் வேண்டாம் சரியில்லைலாம் சொல்லாமல் அதுக்கு இடையில நீ எப்படி ஹவு டு ஃபைண்ட் டைம் இன் பிட்வீன் தட், அதை அவனுக்கு சொல்லி தரணும். காலைல சீக்கிரம் வந்துரு, என் வீட்டுக்கு வந்துரு, 1 மணி நேரம் முன்னாடி ஸ்கூலுக்கு வந்துரு, எக்ஸ்ட்ரா கிளாஸ் பண்ண. அப்போ இது வந்து கேஸ் பை கேஸ். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வகுப்பில் 40 மாணவர்கள் இருப்பாங்க சராசரியாக வச்சுக்கோங்களேன். 40 மாணவர்களுக்கும் ஒரு பள்ளிக்கூடம் தான், 40 மாணவர்களுக்கும் ஒரே ஒரு ஆசிரியர் தான், 40 மாணவர்களுக்கும் ஒரே ஒரு பாடப்புத்தகம் தான். ஆனால் 40 மாணவர்கள் 40 மார்க் எடுப்பாங்க, விதவிதமான மார்க். எப்படி? நீங்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் சொல்லி தரீங்க, யாருக்கும் நீங்கள் ஸ்பெஷலாக சொல்லித்தரல, தனியாக இல்லை. 40 பேருக்கு நீங்கள் ஒன்றா தான் பாடம் எடுத்துறீங்க, ஒரே பாட புத்தகம் தான், கரிக்குலம் சப்ஜெக்ட் ஒன்று தான். ஆனால் எப்படி 40 பேர் மார்க் வேறு மாதிரி மார்க் எடுக்கிறான், 40 விதமாக மார்க் எடுக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தருக்குமான ரிசீவிங் கெப்பாசிட்டி என்டையர்லி டிஃப்ரெண்ட். கை ரேகை போல எல்லோருக்குமான அறிவும் வேறுபட்டது, எல்லோருக்குமான புரிதலும் வேறுபட்டது. அப்போ நம்ம எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் எடுக்க முடியும்? அப்போ 40 பேருக்கு 40 விதமாக டீல் பண்ண முடியும். அது சாத்தியமா? சாத்தியமே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அப்போ இது எப்படி சாத்தியப்படுத்தும்? 40 பேருக்கு 40 பாடம் எடுக்க முடியாது, 40 பேருக்கு ஒரே மாதிரியான ஐக்கியூ கிடையாது. ஆனால் எப்படி பாடம் எடுத்துறது அப்படின்னா, அவர்களுக்கு பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் அட்ரஸ் ஈஸிலி. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய வந்து ஆசிரியர் பெருமக்கள், நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் சொல்கிறதுல நிறைய விஷயத்தில் நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க, புரியுங்களா? இவங்க வந்து மாணவர்கள், இவங்க எப்படி கனெக்ட் ஆவாங்க? அவங்களுக்கு இந்த சப்ஜெக்டே வேறையாக இருக்கும், புரியுங்களா? அப்போ உங்களுக்கானது என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஐ கேன் அட்ரஸ் யூ. அப்போ மாணவர்களுடைய தேவை என்ன, அவனுடைய பிரச்சனை என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன், யூ கேன் அட்ரஸ் தான், புரியுங்களா? அப்போ ஒரு அப்பா இல்லாத அம்மா மட்டுமே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையனை நீ ஏன்டா ஷர்ட் அழுக்கா போட்டு வந்திருக்கேன்னு திட்டக்கூடாது. உங்களுக்கு புரியுங்களா? அவனுடைய கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அந்த திட்ட மாட்டீங்க. டேய் என்னடா இவ்வளோ அழுக்கா போட்டிருக்க, துவைக்க முடியலடா, ஒன்றும் இங்கேயே துவைச்சு காய போட்டுருடா, சாயந்தரம் போனால் காஞ்சிடா, வெயிலில் போடுறா, அது வந்து ஈரத்தில் போடாரா, வெயிலில் போடுறா, டக்கு டக்குன்னு காஞ்சிடான்னா அவன் வந்து நீங்கள் அக்கறையோடு புரிஞ்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 13 வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையில் எதை மறந்தாலும் உங்களை மட்டும் மறக்க மாட்டார்கள். அவன் சாகிற வரைக்கும் அவனுடைய ஆசிரியர்கள் மறக்க மாட்டான் உங்களை. ஆனால் நல்ல விதமாவா கெட்ட விதமாவாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. யூஆர் கெட்டிங் மை பாயிண்ட். அவனுக்கு கட்டாயமாக தெரியும் உங்களை. உங்களுடைய 90 வயசில் அவனுடைய 70 வயசில் உங்களை நினைவில் வச்சிருப்போம். சார் நீங்கள் எனக்கு 7ஆம் கிளாஸ் எடுத்தீங்க சார், அந்த ஸ்கூலில் நீங்கள் தான் மறக்க மாட்டேன். டீச்சர் என்ன ஞாபகம் இருக்கா டீச்சர்? நீங்கள் குண்டாக இருப்பீங்க, வயசாக இருப்பீங்க, கண்ணாடி போட்டிருப்பீங்க, அவன் உங்களை மறக்கவே மாட்டான். ஏன்னா அது வந்து பிஞ்சு மனசில் பதிஞ்ச விஷயம். ஆனால் எப்படி உங்களை நினைவு கொள்ள போகிறாங்கிறது உங்கள் கையில் இருக்கு. நல்ல விதமாவா மோசமாவா? நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு அக்கறையான வார்த்தை அவன் வாழ்க்கையில் அவ்வளோ பசுமரத்தாணி மாதிரி நிற்கும். அவன்கிட்ட அக்கறை, என்னடா காலைல சாப்பிடலையாடா, ஏன்டா சோர்ந்துருக்க, நீங்கள் சாப்பாடு போட வேண்டாம், காலைல சாப்பிடலையாடா ஏன்டா சோர்ந்துன்னு பொய் கூட சொல்லுவான். ஆமாம் சார் சாப்பிடலாமா, அவனுக்கு தூக்கம் வரும், சும்மா நேரத்துக்கு போர் அடிக்கும், பொய் கூட சொல்லுவான். ஆனால் ஏன்டா சாப்பிடாம இருக்க, போய் மதியம் சீக்கிரம் போய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து அவனுக்கு வந்து பிரேக் விட்டு சத்திரம் விடும்போது நீ போய் முதல்ல சாப்பிட்றான்னு அவன் கூனி குறிடுவான். நம்ம பொய் சொன்னோம் சார், நம்ம பசியில் இருக்கோம்னு நினச்சிட்டு முதல்ல சாப்பிட சொன்னார். அவனுக்கு உங்களுடைய அக்கறை தான் முதல்ல போய் நிற்கும். அப்போ நீங்கள் அவனுக்காக யோசிக்கிறீங்கன்னு ஆரம்பித்த உடனே அவன் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பான். When he feels that you are for him, then he will start listen to you. அவன் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டானே உங்களுடைய வேலை ரொம்ப ஈஸி. நிறைய நல்லது நடக்கட்டும், இறைவன் கூட இருக்கட்டும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் பதில் சொல்ல பார்க்குறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ மச்.